மேனிக்வீன்ஸ் வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து இந்த மேனிக்வீன்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே தனித்தனியாக பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபிட் பண்ணுறதுக்கு தனித்தனியாக ரெண்டுக்குமே கொடுத்துருந்தாங்க. அது வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அது வீல் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா வந்து ரெண்டுக்குமே இருக்கும்போது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அதான் நான் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தேன். அதில் வந்து ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரூவுமே தனியாக கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. நம்ம அதில் இருக்கிறத எடுத்துகிட்டு தனியாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தேன். சைஸ் மட்டும்தான் நமக்கு வந்து மேனிக்வீன்ஸ் வந்து பெருசு சின்னது அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி ஸ்டாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே சைஸில் தான் இருந்துச்சு. நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து அந்த ரோலர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராடு மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸ்டீல் ராடு, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்க்ரூ எல்லாமே இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதுவுமே நம்ம லூஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து வேறு கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்க்ரூ மாதிரி, அதை வந்து நம்ம அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து டைட் பண்ணுறதுக்கு லூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அதை வந்து ஹைட் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம், அதை வந்து கரெக்டாக பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை வந்து லூஸ் பண்ணி திரும்ப அந்த ராடை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளாடி அந்த ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஏன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதை டைட் பண்ணி அதை எடுத்துகிட்டு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, அதில் இருக்கிற அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்படுற அளவு ஹைட்டுக்கு இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ராடு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கீழே வந்து நம்ம விட்டுக்கணும். எந்த அளவு ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் ஸ்க்ரூ நான் வந்து கொடுக்குறேன் பார்த்திங்களா, இது வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே கொடுத்துருக்கிறது வேறு ஸ்க்ரூவாக இருக்கும், அதை வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட மேனிக்வீனை வந்து உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணுறது, டோட்டலாகவே இவ்வளோ தான். இதே மாதிரி தான் ரெண்டு மேனிக்வீனுக்குமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த மேனிக்வீனை வந்து உள்பக்கமாக கொடுத்துட்டு மேல் பக்கம் அந்த பால் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஹைட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம நார்மலாக நம்ம வந்து பண்ணியிருப்போம். இப்போ நமக்கு வந்து மேலே லூஸாக இருக்குது அப்படின்னா அகெயின் அதை வந்து நம்ம டைட் பண்ணி எடுத்துக்கணும். மேல் பக்கம் கரெக்டாக வர மாதிரி எடுத்துக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஷோல்டர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்குது மேனிக்வீனில், அதுவுமே நம்ம வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ரெண்டு மேனிக்வீனுமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மேனிக்வீன்ஸ் வாங்குறது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் வாங்கினதில் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வாங்கினீங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.